ஓம் சாந்தி 2-5-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தனிமையில் அமர்ந்து தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள். நான் அழியாத ஆத்மா, பாபாவிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த பயிற்சியை செய்யுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் நினைவில் கவனக்குறைவாக இருக்கிறார்களோ அவர்களின் வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் வெளிவரும்? பதில்: அவர்கள் நான் சிவபாபாவின் குழந்தைதானே, நினைவில்தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் பாபா அதெல்லாம் பொய், கவனக்குறைவு என்று சொல்கிறார். இதிலோ முயற்சி செய்ய வேண்டும். அதிகாலையில் எழுந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமர்ந்துவிட வேண்டும். ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும். ஆத்மாதான் உரையாடுகிறது. இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகிறீர்கள். ஆத்மா அபிமானி குழந்தைகள்தான் நினைவினுடைய சார்ட் வைப்பார்கள். வெறுமனே ஞானத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். அதாவது வாய் சவடால் செய்ய மாட்டார்கள். ஆகையால நம்ம பாபா குழந்தைகள் தானே, பாபா நினைவில்லாம வேற என்ன இருக்க போகுது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யணும், ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். முரளியின் பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது, ஆத்மாவிற்கு பிராணன் என்று சொல்லப்படுகிறது. இப்போது பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். மற்றபடி இந்த பாடல் பக்தி மார்க்கத்தினுடையது. அதாவது அந்த பாட்டில் முகத்தை பார்த்துக்கொள் பிராணி அப்படின்னு வருது. பிராணின்னா மனிதன். இன்னும் டீப்பா பாபா ஆத்மாவிற்கு பிராணன் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். தேகத்தின் உணர்வை விட்டுவிட வேண்டும். நான் ஆத்மா மிக சிறிய புள்ளியாக இருக்கிறேன். நான் தான் இந்த சரீரத்தின் மூலம் பாகத்தை நடிக்கிறேன் என்ற இந்த ஆத்மாவின் ஞானம் யாருக்கும் இல்லை. ஆத்மாதான் முழு பாகத்தையும் ஷரீரத்தின் மூலம் நடிக்கிறது. எனவே தேக அபிமானம் நீங்கிவிட வேண்டும். இதுதான் உழைப்பு. நாம் ஆத்மாக்கள் இந்த முழு நாடகத்தின் நடிகர்களாக இருக்கிறோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர் பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவருடைய மகிமை எவ்வளவு பெரியது! ஞானத்தின் கடலாக, சுகத்தின் கடலாக இருக்கிறார். ஆனால் சிறிய புள்ளியாக இருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாமும் சிறிய புள்ளியாக இருக்கிறோம். ஆத்மாவை திவ்ய திருஷ்டி இல்லாமல் பார்க்க முடியாது. தந்தை ஞானக்கடலாக இருக்கிறார். ஆனால் ஷரீரம் இல்லாமலோ ஞானம் சொல்ல முடியாது. ஷரீரத்தின் மூலம்தான் பேச முடியும். தனிமையில் அமர்ந்து தனக்குத்தானே இதுபோல் உரையாடல் செய்ய வேண்டும். நான் ஆத்மா, பாபா சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆத்மாவாகிய எனக்குள்தான் தாரணை ஆகிறது. ஆத்மாவாகிய எனக்குள்தான் பார்த்து நிரம்பி இருக்கிறது. நான் ஆத்மா அழியாதவன். இதை உள்ளுக்குள் அரைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது உள்ளுக்குள் சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாபாவின் நினைவின் மூலம் நீங்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக வேண்டும். வெறும் பண்டிதராக ஆகக்கூடாது. சிலர் மிக நன்றாக புரிய வைக்கிறார்கள், ஆனால் யோகா இல்லை. நாள் முழுவதும் தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள். இல்லையென்றால் பாபாவுக்கு நான் இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறேன்,
இவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் என்று சார்ட் அனுப்ப வேண்டும். ஆனால் எந்த ஒரு செய்தியும் கொடுப்பதில்லை. ஞானத்தில் வாய் சவடால் நன்றாக விடுகிறார்கள், யோகம் இல்லை. மிக பெரியவர்களுக்கெல்லாம் ஞானம் சொல்கிறார்கள், ஆனால் யோகத்தில் பக்குவமில்லாமல் இருக்கிறார்கள். அதிகாலையில் எழுந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா, நீங்கள் எவ்வளவு மிகவும் அன்பானவராக இருக்கிறீர்கள் என்று உரையாட வேண்டும். இப்போது நீங்கள் அறிவீர்கள், ஒவ்வொரு கல்பமும் பாபா வந்து நமக்கு எப்படி தூய்மையாக ஆகுவது என்ற இதே படிப்பினையை கொடுக்கிறார். மற்றபடி உங்களுடைய தொழிலாகியவற்றில் பிரச்சனைகள் இருக்கிறது, அதற்காக பாபா வரவில்லை. நீங்களோ பதித பாவனா வாருங்கள் என்றுதான் அழைத்தீர்கள். எனவே பாபா தூய்மையாகுவதற்கான யுக்தி கூறுகிறார். நாம் ஆத்மாக்கள் மூலவதனத்தில் வசிப்பவர்கள் என்பதை நீங்களும் கூட நடைமுறையில் அறிந்திருக்கிறீர்கள். இதுவோ புத்தியில் நினைவிருக்க வேண்டும். நிறைய பேருக்கு முற்றிலும் யோகா இல்லவே இல்லை. தேக அபிமானத்தின் காரணத்தினால் தவறுகளும் நிறைய நடக்கிறது. ஆத்ம அபிமானியாக ஆகுவதுதான் முக்கியமான விஷயம். இப்போது குழந்தைகளாகிய உங்கள் மீது பெரிய பொறுப்பு இருக்கிறது. தன்னுடைய நன்மைக்காக யுக்திகளை உருவாக்கி கொண்டே இருங்கள். தூய்மையான உலகம் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் என்பதும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவோ அசாந்தி தாமம், துக்கதாமம். முதல் முக்கியமான விஷயம் யோகத்தினுடையதுதான். இன்றைய காலத்தில் ரித்தி சித்தி கூட நிறைய வெளிவந்திருக்கிறது. அதனுடன் ஞானத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை. மனிதர்கள் எவ்வளவு பொய்யிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாபா தெளிவாக ரித்தி சித்திக்கும் ஞானத்திற்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ரித்தி சித்தி அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை பல லட்சம் முறை உச்சரித்து அந்த சக்தி அல்லது சித்தி நினைச்சதை சாதிச்சிருப்பாங்க. ஆகையில அவங்க கிட்ட போனால் சிலருக்கு நோய் குணமாகும், சிலருக்கு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும், அதெல்லாமே நடக்கும். அதெல்லாம் அவங்களுடைய அந்த மந்திர சக்தியினுடைய சித்தி. ஆனா இங்கே அது போல இல்லை. அது போன்ற எண்ணங்களும் நமக்கு இருக்கக்கூடாது. ஆத்மா உணர்வுல இருக்கணும், தூய்மை ஆகணும், பாபாவை நினைக்கணும், விக்கர்மங்களை விநாசம் பண்ணணும், தூய்மையான உலகத்தை நம்மளே ஸ்தாபனை செய்து அதுக்கு அதிகாரி ஆகணும். அதனால இதுக்கும் அதுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்றார். இன்னும் சில பேர் இதுல நெகட்டிவானவங்களும் கூட இருக்கிறாங்க. தாந்திரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மந்திர சக்தி தான். அதுல அவங்களுடைய மந்திர சக்தினாலே சில ஆவிகளை அடிமையாக்கியிருப்பாங்க, சிறை பிடிச்சிருப்பாங்க. அந்த ஆவிகள் மூலமா வேலைகளை நடத்துவாங்க. சூக்ஷ்மத்திலேயே வீழ்த்துவாங்க, சூக்ஷ்மத்திலேயே முன்னேற விடாம தடுப்பாங்க. அதெல்லாம் இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய ஞானத்திற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றார். அப்படின்னா ஞானத்துல இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நாம் தூய்மையாக எப்படி ஆகுவது? இதுதான் முக்கியமான விஷயம். நினைவு மிகவும் அவசியம். எந்த குழந்தைகள் நினைவில் கவனக்குறைவாக இருக்கிறார்களோ அவர்கள், நான் சிவபாபாவின் குழந்தையாக தானே இருக்கிறேன், நினைவில்தான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் பாபா அதெல்லாம் பொய், கவனக்குறைவு என்றுதான் சொல்கிறார். அதாவது ரீல் விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சில பேரெல்லாம் சிவபாபா நினைவிற்கா, இல்லை சிவபாபாவின் நினைவில் சாப்பிடணும், சிவபாபாவின் நினைவில் காரியங்கள் செய்யணும்னா, நாம தான் பாபாவினுடையவர்கள் ஆயிட்டோமே, அப்புறம் பாபா விட்டா நமக்கு வேற யாரு? ஒரு பாபா தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா கர்மத்துல அப்படி இருக்க மாட்டாங்க. அதனால பாபா
ரொம்ப ஞானம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க ரீல் விடுறாங்கன்றது கூட புரிஞ்சுக்கணுன்றார். சில நேரத்துல தாரணை செய்யாதவங்க நம்மளை விட அதிகமாவே ஞானம் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும். அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இதிலோ உழைப்பு செய்ய வேண்டும். அதிகாலையில் எழுந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமர்ந்துவிட வேண்டும். ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும். பாபா உண்மையானவர், ஆகையால் உண்மையான படைப்பை படைக்கிறார். உண்மையான தந்தை உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறார். ராவணனிடம் நீங்கள் நிறைய தோல்விகளை அடைந்திருக்கிறீர்கள். இந்த விளையாட்டெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நம்முடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். யார் முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளோ அவர்கள் நாம் ஞானமோ மிக நன்றாக சொல்கிறோம் என்பதில் மட்டுமே குஷியடைந்து விட மாட்டார்கள். கூட கூடவே யோகம் மற்றும் நன்னடத்தையையும் தாரணை செய்வார்கள். நீங்கள் மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. அன்போடு புரிய வைக்க வேண்டும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞான செல்வத்தின் கூட கூடவே யோகத்திலும் இருக்க வேண்டும். நல்ல நடத்தையை தாரணை செய்ய வேண்டும். மிக இனிமையானவராக ஆக வேண்டும். வாயிலிருந்து ஒருபோதும் கல் போன்ற வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், உள்நோக்கு முகமுடையவராகி தனிமையில் அமர்ந்து தனக்குத்தானே ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும். தூய்மையாகுவதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்ய வேண்டும். வரதானம். வயர்லெஸ் செட் மூலம் விநாச காலத்தின் கடைசி கட்டளையை கேட்ச் செய்யக்கூடிய, அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய வைஸ்லெஸ் ஆகங்கள், அதாவது விகாரமற்றவர் ஆகங்கள். அதாவது பாபா ரைமிங்கா சொல்லிட்டு இருக்கிறார். வயர்லெஸ், வைஸ்லெஸ். வயர்லெஸ் அப்படின்னா இப்போ மொபைல்ஸ் வந்திருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் இந்த வயர்லெஸ் ஃபோன் அல்லது வயர்லெஸ் செட் மிலிட்ரிக்காரங்க கிட்டேயும் போலீஸ்கிட்டே தான் இருக்கும். அவங்க எங்கே வேணாலும் மெசேஜ் அனுப்புவாங்க. அதுபோல் நாம் விநாச காலத்தில் கடைசி டைரக்ஷன் பாபாவிடமிருந்து கேட்ச் பண்ணணும்னா வைஸ்லெஸ் ஆகுங்க அப்படின்றார். விகாரமற்றவர் ஆகுங்க அப்படின்றார். விநாச காலத்தில் கடைசி டைரக்ஷனை கேட்ச் செய்வதற்கு விகாரமற்ற புத்தி வேண்டும். எப்படி உலகத்தில் வயர்லெஸ் செட் மூலம் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செய்தியை கொண்டு சேர்க்கிறார்கள். இங்கு தூய்மையான நிலைதான் வயர்லெஸ் ஆகும். இந்த வயர்லெஸ் மூலமாக உங்களுக்கு இந்த பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்ற செய்தி வரும் அல்லது குரல் கேட்கும். எந்த குழந்தைகள் பாபாவின் நினைவில் வைஸ்லெஸ் ஆக, அதாவது விகாரமற்றவர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கு அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி இருக்கிறதோ அவர்கள் விநாசத்தில் விநாசமாக மாட்டார்கள். ஆனால் தன்னுடைய விருப்பப்படி ஷரீரத்தை விடுவார்கள். பாருங்க, எவ்வளோ நல்ல பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். விநாச காலத்தில் பாபாவுடைய டைரக்ஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும், கேட்ச் பண்ணணும்னா புத்தி வைஸ்லெஸ்ஸாக இருக்கணும், விகாரமற்றதாக இருக்கணும். புத்தியின் மூலமாக தான் எங்கெங்கேயோ சூக்ஷ்ம கனெக்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப சூக்ஷ்மமானது புத்தி.
பாபா நினைவில் உட்கார்ந்துருக்கும் போது கூட சூக்ஷ்மத்தில் வேற ஏதோ ஒரு விஷயத்தினுடைய தொடர்பில் இருக்கும். ஆகையால புத்தி ரொம்ப தூய்மையாகணும், வைஸ்லெஸ் ஆகணும். அப்போதான் நமக்கு எப்படி அந்த போரில் அல்லது போலீஸ்காரங்க அந்த வயர் இல்லாத செட் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க, அதில் மெசேஜ் அனுப்புவாங்க. அதுபோல் பாபா கொடுக்குற மெசேஜ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு சேஃபான இடத்திற்கு போக முடியும். அதே நேரத்தில் யாருடைய புத்தி வைஸ்லெஸ்ஸாக இருக்குமோ, யார் அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்திருப்பாங்களோ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, விநாசத்தில் அவங்க விநாசம் ஆயிட மாட்டாங்க. ஆனால் அந்த விநாசம் நெருங்கும் போது தன்னுடைய சுய விருப்பப்படி சரீரத்தை விட்டுடுவாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஸ்லோகன்: யோகத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு கர்மத்தில் பிஸியாகி விடுவது இது கவனக்குறைவாகும். அவ்யக்த சமிகை: தூய்மையின் ராயல்டி என்பது ஒருவரின் நினைவில் இருப்பது. அதாவது ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த பிராமண வாழ்க்கையில் சம்பூர்ண தூய்மையாகுவதற்கு இந்த ஒருவரின் நினைவு என்ற பாடத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். உள்ளுணர்வில் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் இருக்க வேண்டும். பார்வையின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆத்ம ரூபத்தில் அல்லது ஃபரிஷ்தா ரூபத்தில் பாருங்கள். கர்மத்தின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகம் கொடுங்கள் மற்றும் சுகம் பெறுங்கள். யாராவது துக்கம் கொடுக்கிறார்கள், நிந்தனை செய்கிறார்கள், அவமரியாதை செய்கிறார்கள் என்றால் நீங்கள் சகிப்புத்தன்மையின் தேவி, சகிப்புத்தன்மையின் தேவனாக ஆகிவிடுங்கள். ஓம் சாந்தி. அமிர்த வேளை யோகம், திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். அமிர்த வேளை யோகம், திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். அமர வாழ்வு அளிக்கும் யோகம், அமிர்த வேளை யோகம், திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். நினைவு செய்யும் போது நம் மனதில் இருக்கிறார். வாணி தினமும் கேட்கும் போது எதிரில் இருக்கிறார். நினைவு செய்யும் போது நம் மனதில் இருக்கிறார். வாணி தினமும் கேட்கும் போது எதிரில் இருக்கிறார். உண்மை அன்பு தூய அன்பு உன்னிடமே பாபா. உண்மை அன்பு தூய அன்பு உன்னிடமே பாபா. அமர வாழ்வு அளிக்கும் யோகம், அமிர்த வேளை யோகம்,
சக்தி